ஓம் சாந்தி 4/12/2024. இனிமையான குழந்தைகளே, அனைத்திற்கும் ஆதாரம் நினைவாகும். நினைவினால்தான் நீங்கள் இனிமையாக மாறுவீர்கள். இந்த நினைவில்தான் மாயையின் யுத்தம் நடக்கிறது. கேள்வி: நாடகத்தில் எந்த ரகசியம் மிகவும் சிந்திக்கத்தக்கதாக இருக்கிறது? அதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிகின்றீர்கள். பதில்: நாடகத்தில் ஒரே பாகத்தை 2 முறை நடிக்க முடியாது என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். முழு உலகத்திலும் என்னென்ன பாகம் நடக்கிறதோ அது ஒன்றை விட மற்றொன்று புதியதாகும். சத்யுகத்திலிருந்து இதுவரை எப்படி நாட்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்கிறீர்கள். அனைத்து செயல்பாடுகளும் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆத்மாவில் 5000 வருடங்களின் செயல்பாடுகளின் பதிவுகள் நிறைந்து இருக்கிறது. அது ஒருபோதும் மாறாது. இந்த சிறிய விஷயம் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் வராது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய எதிர்கால புருஷோத்தம முகம், புருஷோத்தம உடலை பார்க்கிறீர்களா என ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கிறார். இது புருஷோத்தம சங்கம யுகம் அல்லவா? நாம் மீண்டும் புதிய உலகம் சத்யுகத்தில் இவர்களுடைய வம்சத்தில் செல்வோம். அதற்கு சுகதாமம் என்று பெயர் என நீங்கள் உணர்கிறீர்கள். அங்கே செல்வதற்காக இப்போது நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். அமர்ந்தபடியே இந்த எண்ணங்கள் வந்து கொண்டிருக்க வேண்டும். நாளை நாம் இவ்வாறு மாறுவோம் என மாணவர்கள் படிக்கும் போது அவர்களின் புத்தியில் நிச்சயமாக இருக்கும். அவ்வாறே நீங்களும் இங்கே அமரும்போது நாம் விஷ்ணுவின் ராஜ்யத்தில் செல்வோம் என அறிகிறீர்கள். உங்களுடைய புத்தி இப்பொழுது அலௌகீகமாக இருக்கிறது. வேறு எந்த மனிதர்களின் புத்தியிலும் இந்த விஷயங்கள் மகிழ்ச்சி தருவதாக இருக்காது. இது பொதுவான சத்சங்கம் அல்ல. இங்கே அமரும்போது சத்தியமான தந்தை யாரை சிவன் என்று அழைக்கிறோமோ அவருடைய தொடர்பில் அமர்ந்திருக்கிறோம் என உணர்கிறீர்கள். சிவபாபாதான் படைக்கக்கூடியவர். அவரே இந்த படைப்பின் முதல் இடை கடைசியை அறிவார். அவரே இந்த ஞானத்தை கொடுக்கிறார். நேற்றைய விஷயத்தை சொல்வதை போல சொல்கிறார். இங்கே அமர்ந்து இருக்கிறீர்கள் என்றால் நாம் இங்கே ஆடையை புதுப்பித்துக் கொள்வதற்காக, அதாவது இந்த உடலை தெய்வீக உடலாக மாற்றுவதற்காக வந்திருக்கிறோம் என்பது நினைவில் இருக்கும் அல்லவா? இது நம்முடைய தமோ பிரதானமான பழைய உடல் என ஆத்மா கூறுகிறது. இதை மாற்றி இப்படிப்பட்ட உடல் எடுக்க வேண்டும். எவ்வளவு எளிதான குறிக்கோள்! படிக்க வைக்கக்கூடிய ஆசிரியர் நிச்சயமாக படிக்கக்கூடிய மாணவர்களை விட புத்திசாலியாக இருப்பார் அல்லவா? படிக்கவும் வைக்கிறார், நல்ல கர்மங்களை கற்றும் கொடுக்கிறார். நம்மை உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் படிக்க வைக்கிறார் என்றால் நிச்சயமாக தேவி தேவதையாக மாற்றுவார் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த படிப்பே புதிய உலகத்திற்காக ஆகும். வேறு யாருக்கும் புதிய உலகத்தை பற்றி சிறிதும் தெரியாது. இந்த லக்ஷ்மி நாராயணன் புதிய உலகத்திற்கு அதிபதியாக இருந்தனர். தேவி தேவதைகள் கூட வரிசைப்படியாக இருப்பார்கள் அல்லவா? அனைவரும் ஒன்று போல இருக்க முடியாது. ஏனென்றால் ராஜ்யம் அல்லவா? இந்த எண்ணங்கள் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆவதற்காக தூய்மையான தந்தையை நினைவு செய்கிறோம். ஆத்மா தனது இனிமையான தந்தையை நினைவு செய்கிறது.
நீங்கள் என்னை நினைவு செய்தால் தூய்மையாக சதோ பிரதானமாக மாறுவீர்கள் என பாபா கூறுகிறார். அனைத்திற்கும் ஆதாரம் நினைவு யாத்திரை ஆகும். குழந்தைகளே, என்னை எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறீர்கள் என பாபா நிச்சயம் கேட்பார். நினைவு யாத்திரையில்தான் மாயையின் யுத்தம் நடைபெறுகிறது. நீங்கள் யுத்தத்தை கூட புரிந்து கொள்கிறீர்கள். இது யாத்திரை கிடையாது, ஆனால் போராகும். இதில்தான் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஞானத்தில் மாயையின் புயல் போன்றவை கிடையாது. பாபா, நாங்கள் உங்களை நினைக்கிறோம், ஆனால் மாயையின் ஒரே ஒரு புயல் கீழே தள்ளிவிடுகிறது, விழ வைக்கிறது என குழந்தைகள் கூறுகிறார்கள். நம்பர் 1 புயல் தேக அபிமானம் ஆகும். பிறகு காமம், கோபம், பேராசை, பற்று வருகிறது. பாபா, நாங்கள் நினைவில் இருப்பதற்கு மிகவும் முயற்சி செய்கிறோம். எந்த தடையும் வரக்கூடாது. இருப்பினும் புயல் வருகிறது என குழந்தைகள் கூறுகிறார்கள். இன்று கோபம், சில நேரம் பேராசையின் புயல் வந்துவிடுகிறது. சிலர் கூறுகிறார்கள், பாபா, இன்று எங்களுடைய நிலை மிகவும் நன்றாக இருக்கிறது. முழு நாளும் எந்த புயலும் வரவில்லை. மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாபாவை மிகவும் அன்போடு நினைத்தேன். அன்பு கண்ணீர் வந்து கொண்டு இருந்தது. பாபாவின் நினைவினால்தான் மிக இனிமையாக மாறலாம். மாயையிடம் நாம் தோல்வி அடைந்து எதுவரை வந்துவிட்டோம் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இதை யாரும் புரிந்து கொள்வது இல்லை. மனிதர்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்கிறார்கள், அல்லது பரம்பரையாக என்கிறார்கள். நாம் மீண்டும் மனிதனிலிருந்து தேவதையாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என நீங்கள் கூறுவீர்கள். இந்த ஞானத்தை பாபாதான் வந்து கொடுக்கிறார். விசித்திரமான உடலற்ற தந்தைதான் விசித்திரமான ஞானத்தை கொடுக்கிறார். நிராகாரருக்கு விசித்திரமானவர் என்று கூறப்படுகிறது. நிராகாரர் இந்த ஞானத்தை எப்படி கொடுப்பார்? நான் இந்த உடலில் எப்படி வருகிறேன் என்பதை பாபாவே புரிய வைக்கிறார். இருப்பினும் மனிதர்கள் குழம்புகிறார்கள். இந்த ஒரே உடலிலா வருவார்? ஆனால் நாடகத்தில் இந்த உடல்தான் நிமித்தமாக இருக்கிறது. சிறிது கூட மாறுவது இல்லை. இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறீர்கள். ஆத்மாதான் படிக்கிறது. ஆத்மாதான் கற்றுக்கொண்டு கற்பிக்கிறது. ஆத்மா மிகவும் விலை மதிப்பற்றதாகும். ஆத்மா அழிவற்றது. இந்த ஷரீரம் அழிகிறது. ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியின் 84 பிறவிகளின் ஞானத்தை அறிந்து கொண்டு இருக்கிறோம். ஞானத்தை யார் எடுக்கிறார்கள்? ஆத்மாக்களாகிய நாம். ஆத்மாக்களாகிய நீங்கள்தான் ஞானம் நிறைந்த தந்தையிடமிருந்து மூலவதனம் சூக்ஷ்மவதனத்திற்கு செல்கிறீர்கள். நாம் நம்மை ஆத்மா என உணர வேண்டும் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. மனிதர்கள் தன்னை உடல் என தலைகீழாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆத்மா சத்தியமானது, சைத்தன்யமானது, ஆனந்த சுரூபமானது என பாடப்பட்டு இருக்கிறது. பரமாத்மாவிற்கு அனைவரையும் விட அதிகமான மகிமை இருக்கிறது. ஒரு தந்தைக்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது? அவர் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்க கூடியவர். துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர். ஞானக்கடல் போன்ற மகிமைகள் கொசு போன்றவைகளுக்கு கிடையாது. குழந்தைகளாகிய நீங்கள் மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கும் இந்த ஞானம் கிடையாது. குழந்தைத்தனமான புத்தியாக இருந்தது. குழந்தைகளுக்குள் ஞானமும் இல்லை, அவகுணமும் இல்லை.
தூய்மையாக இருப்பதால் அவர்களுக்கு மகாத்மா என்று பெயர். எவ்வளவு சிறிய குழந்தையோ அவ்வளவு முதல் நம்பர் மலர். முற்றிலும் கர்மாதீத் நிலையை போன்று. கர்மம் அகர்மம் விகர்மம் பற்றி எதுவும் தெரியவில்லை. ஆகவே அவர்கள் மலர். ஒரு தந்தை அனைவரையும் கவர்ந்திழுப்பது போல அனைவரையும் கவர்ந்து இழுக்கிறார்கள். அனைவரையும் கவர்ந்து மனமுள்ள மலராக மாற்றுவதற்காக தந்தை வந்திருக்கிறார். பலர் முள்ளிலும் முள்ளாகவே இருந்து விடுகிறார்கள். 5 விகாரங்களுக்கு வசமாக கூடியவர்களுக்கு முள் என கூறப்படுகிறது. தேக அபிமானம் நம்பர் 1 முள்ளாகும். இதனால் மற்ற முட்கள் தோன்றுகிறது. முள்காடு மிகவும் துக்கம் அளிக்கிறது. காட்டில் விதவிதமான முட்கள் இருக்கிறது அல்லவா? ஆகவே இதற்கு துக்கதாமம் என்று பெயர். புதிய உலகத்தில் முட்கள் கிடையாது. ஆகவே அதற்கு சுகதாமம் என்று பெயர். சிவபாபா மலர்களின் தோட்டத்தை உருவாக்குகிறார். ராவணன் முட்களின் காட்டை உருவாக்குகிறான். ஆகவேதான் ராவணனை முள் செடிகளால் எரிக்கிறார்கள். மேலும் தந்தையின் மீது மலர்களை தூவுகிறார்கள். இந்த விஷயங்களை தந்தை அறிகிறார், குழந்தைகள் அறிகிறார்கள். வேறு யாரும் அறிந்து கொள்ளவில்லை. நாடகத்தில் ஒரு பாகத்தை 2 முறை நடிக்க முடியாது என குழந்தைகள் அறிகிறார்கள். முழு உலகத்திலும் என்ன நடிப்பு நடந்து கொண்டிருக்கிறதோ அது ஒவ்வொன்றும் புதியது என புத்தியில் இருக்கிறது. சத்தியுகத்தில் இருந்து இதுவரை எப்படி நாட்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது என நீங்கள் சிந்தியுங்கள். அனைத்து செயல்களுமே மாறிக்கொண்டிருக்கிறது. 5000 வருடத்தின் செயல்பாடுகளின் பதிவுகள் ஆத்மாவில் நிரம்பி இருக்கிறது. அது ஒருபோதும் மாறாது. ஒவ்வொரு ஆத்மாவிலும் அவரவருக்கென்று பாகம் பதிவாகி இருக்கிறது. இந்த சிறிய விஷயம் கூட யாருடைய புத்தியிலும் தோன்றவில்லை. இந்த நாடகத்தின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை நீங்கள் அறிகிறீர்கள். இது பள்ளிக்கூடம் அல்லவா? தூய்மையாகி பாபாவை நினைக்கக்கூடிய படிப்பை பாபா படிக்க வைக்கிறார். தந்தை வந்து இப்படி தூய்மையற்றவராக இருக்கக்கூடியவர்களை தூய்மையாக மாற்றக்கூடிய படிப்பை படிக்க வைப்பார் என எப்போதாவது சிந்தனை செய்துள்ளீர்களா? இந்த படிப்பினால்தான் நாம் உலகத்திற்கு அதிபதியாக ஆகலாம். பக்தி மார்க்கத்தின் புத்தகங்கள் தனிப்பட்டவையாகும். அதற்கு படிப்பு என்று கூற முடியாது. ஞானம் இல்லாமல் எப்படி சத்கதி கிடைக்கும்? சத்கதி அடைவதற்கு தந்தை இல்லாமல் ஞானம் எங்கிருந்து வந்தது? சத்கதியில் நீங்கள் இருக்கும்போது பக்தி செய்வீர்களா? இல்லை. அங்கேயே அளவற்ற சுகம் இருக்கும். பிறகு பக்தி எதற்காக செய்வது? இந்த ஞானம் இப்போதுதான் கிடைக்கிறது. அனைத்து ஞானமும் ஆத்மாவில் இருக்கிறது. ஆத்மாவிற்கு எந்த தர்மமும் கிடையாது. ஆத்மா ஷரீரத்தை ஏற்கும் போது இன்னார் இந்த தர்மம் என்று கூறப்படுகிறது. ஆத்மாவின் தர்மம் என்ன? ஒன்று ஆத்மா பிந்துவாக இருக்கிறது. மேலும் சாந்த சொரூபமாக இருக்கிறது. சாந்தி தாமத்தில் இருக்கிறது. அனைத்து குழந்தைகளுக்கும் பாபாவின் மீது உரிமை இருக்கிறது என பாபா புரிய வைக்கிறார். அநேக குழந்தைகள் வேறு தர்மங்களிலும் மாறி இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் தன்னுடைய உண்மையான தர்மத்தில் வந்து விடுவார்கள். தேவி தேவதா தர்மத்தை விட்டு மற்ற தர்மத்திற்கு யார் சென்று இருக்கிறார்களோ அந்த இலைகள் அனைத்தும் தன்னுடைய இடத்திற்கு வந்து விடுவார்கள். நீங்கள் முதலில் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இந்த விஷயங்களில்தான் அனைவரும் குழம்பி இருக்கிறார்கள்.
இப்போது நம்மை யார் படிக்க வைக்கிறார்கள்? எல்லையற்ற தந்தை. கிருஷ்ணர் தேகமுடையவர். இவருக்கு தாதா என்று கூறுவார்கள். நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் அல்லவா? பிறகு பிறவியை பொறுத்தது ஆகும். சகோதரரின் ஷரீரம் எப்படி இருக்கிறது? சகோதரியின் ஷரீரம் எப்படி இருக்கிறது? ஆத்மா ஒரு சிறிய நட்சத்திரத்தை போன்று இருக்கிறது. இவ்வளவு ஞானம் அனைத்தும் ஒரு சிறிய நட்சத்திரத்தில் இருக்கிறது. நட்சத்திரம் உடல் இல்லாமல் பேச முடியாது. நட்சத்திரம் நடிப்பதற்காக இவ்வளவு உறுப்புகள் கிடைத்திருக்கிறது. நட்சத்திரங்களாகிய உங்களின் உலகம் தனி. ஆத்மா இங்கே வந்து ஷரீரத்தை ஏற்கிறது. ஷரீரம் சிறியதிலிருந்து பெரியதாக ஆகிறது. ஆத்மாதான் தனது தந்தையை நினைவு செய்கிறது. அதுவும் இந்த உடலில் இருக்கும் வரைதான். வீட்டில் ஆத்மா பாபாவை நினைவு செய்யுமா? இல்லை. நாம் எங்கே இருக்கிறோம் என்பது அங்கே எதுவுமே தெரியாது. ஆத்மா மற்றும் பரமாத்மா இரண்டும் ஷரீரத்தில் இருக்கும் போது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் திருவிழா என்று கூறப்படுகிறது. ஆத்மா மற்றும் பரமாத்மா நீண்ட காலமாக பிரிந்து விட்டது என்று பாடப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு காலம் பிரிந்து இருக்கிறது, எவ்வளவு காலம் தனியாக இருக்கிறோம் என்பது நினைவிற்கு வருகிறது. ஒவ்வொரு நொடியாக கடந்து 5000 வருடங்கள் ஆகிவிட்டது. பிறகு நம்பர் 1 மீண்டும் ஆரம்பமாகும். துல்லியமாக கணக்கு இருக்கிறது. உங்களை யாராவது இவர்கள் எப்போது ஜென்மம் எடுத்தார் என கேட்கலாம். உடனே நீங்கள் துல்லியமாக கூற முடியும், ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முதல் நம்பரில் பிறவி எடுக்கிறார். சிவனுடையதை பற்றி நொடி நிமிடம் எதையும் கணக்கிட முடியாது. கிருஷ்ணருக்கு நாள், நேரம், நொடி, நிமிடம் கணக்கிடலாம். மனிதர்களின் கடிகாரத்தில் வித்தியாசம் ஏற்படுகிறது. சிவபாபாவின் அவதாரத்தில் எந்த வித்தியாசமும் கிடையாது. எப்போது வந்தார் என்பதே தெரியவில்லை. காட்சி கிடைத்தது, அப்போது வந்தார் என்றும் கூற முடியாது. தோராயமாக கணக்கிடலாம். நொடி நிமிடத்தின் கணக்கை கூற முடியாது. அவருடைய அவதாரம் கூட அலௌகீகமானது. அவர் எல்லையற்ற இரவில் வருகிறார். மற்றபடி வேறு யாரெல்லாம் அவதாரம் எடுக்கிறார்களோ அவர்களுடையது தெரிகிறது. ஆத்மா ஷரீரத்தில் நுழைகிறது, சிறிய உடலை அணிந்து கொள்கிறது. பிறகு மெல்ல மெல்ல பெரியதாகிறது. ஷரீரத்துடன் ஆத்மா வெளியே செல்கிறது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் நன்கு சிந்தித்து பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள்? ஒருவரை போன்று ஒருவர் இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய மேடை, மிக பெரிய ஹாலாக இருக்கிறது. அதில் எல்லையற்ற நாடகம் நடக்கிறது. நரனிலிருந்து நாராயணனாக மாறுவதற்காக பாபா படைக்கின்ற புதிய உலகத்தில் உயர்ந்த பதவியை அடைவதற்காக குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். மற்றபடி இந்த பழைய உலகம் அழிய போகிறது. பாபா மூலமாக புதிய உலகம் உருவாகி கொண்டு இருக்கிறது. பிறகு பாபா பாலனையும் செய்ய வேண்டும். இந்த ஷரீரத்தை விடும்போது நிச்சயமாக சத்யுகத்தில் புதிய உடலை எடுத்து பாலனை செய்வீர்கள். அதற்கு முன்பு இந்த பழைய உலகம் அழியத்தான் வேண்டும். மூங்கில் காடு பற்றி எரிய போகிறது. பிறகு இந்த பாரதம் மட்டும்தான் இருக்கும். பாரதத்தில் மிக சிலரே இருப்பார்கள். இப்போது நீங்கள் விநாசத்திற்கு பிறகு தண்டனை அடையாமல் இருக்க கடினமாக உழைக்கிறீர்கள்.
ஒருவேளை பாவ கர்மம் அழிந்து விடவில்லை என்றால் தண்டனைகளை அடைவீர்கள். மேலும் பதவியும் கிடைக்காது. நீங்கள் யாரிடம் செல்கிறீர்கள் என யாராவது உங்களிடம் கேட்டால் சிவ பாபாவிடம் என கூறுங்கள். அவர் பிரம்மாவின் உடலில் வந்திருக்கிறார். இந்த பிரம்மா சிவன் கிடையாது. எவ்வளவு பாபாவை அறிந்துள்ளீர்களோ அந்த அளவிற்கு பாபாவிடம் அன்பு ஏற்படும். குழந்தைகளை, நீங்கள் வேறு யாரையும் விரும்பாதீர்கள். மற்ற அனைத்து தொடர்புகளையும் விட்டுவிட்டு அன்பை ஒரே தொடர்பில் வையுங்கள். நாயகன், நாயகி இருக்கிறார்கள் அல்லவா? இங்கேயும் அப்படிதான். 108 பேர் உண்மையான நாயகிகள் ஆகிறார்கள். அதிலும் கூட 8 பேர் உண்மையிலும் உண்மையானவர்களாக மாறுகிறார்கள். 8 மாலை இருக்கிறது அல்லவா? 9 ரத்தினங்கள் என பாடப்பட்டிருக்கிறது. 8 மணிகள், 9வது பாபா. 8 தேவதைகள் முக்கியமானவர்கள். பிறகு 16,108 பேர் இளவரசன் இளவரசிகளின் குடும்பமாக திரேதா யுகத்தின் கடைசி வரை மாறுகிறார்கள். பாபா உள்ளங்கையில் சொர்க்கத்தை காண்பிக்கிறார். நாம் உலகிற்கே அதிபதியாகிறோம் என்ற போதை குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்க வேண்டும். பாபாவிடம் இப்படிப்பட்ட வியாபாரம் செய்ய வேண்டும். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு வியாபாரிகள் இந்த வியாபாரத்தை செய்கிறார்கள். இது போன்ற வியாபாரிகள் யாரும் கிடையாது. குழந்தைகள் நாம் பாபாவிடம் செல்கிறோம் என்ற உற்சாகத்தில் இருங்கள். மேலே பாபா இருக்கிறார். உலகில் இருப்பவர்களுக்கு தெரியவில்லை. அவர் கடைசியில் வருவார் என அவர்கள் கூறுவார்கள். அதுவே கலியுகத்தின் கடைசி. அதுவே கீதை மகாபாரதத்தின் நேரம். அதே யாதவர்கள் ஏவுகணைகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே கௌரவர்களின் ராஜ்யம், அதே பாண்டவர்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது வீட்டில் அமர்ந்தபடியே சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். பகவான் வீட்டில் இருந்தபடியே வந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் வருமானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என பாபா கூறுகிறார். இந்த வைரம் போன்ற பிறவி விலை மதிப்பற்றது என பாடப்பட்டு இருக்கிறது. இப்போது இதை கிளிஞ்சல்களுக்காக இழந்துவிடக் கூடாது. இப்போது நீங்கள் முழு உலகத்தையும் ராமராஜ்யமாக மாற்றுகிறீர்கள். உங்களுக்கு சிவனிடமிருந்து சக்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. மற்றபடி தற்காலத்தில் பலருக்கு அகால மரணம் ஏற்படுகிறது. பாபா புத்தியின் பூட்டை திறக்கிறார். மாயை புத்தியின் பூட்டை பூட்டி விடுகிறது. இப்பொழுது தாய்மார்களாகிய உங்களுக்கு ஞான கலசம் கிடைத்திருக்கிறது. அபலைகளுக்கும் பலம் கொடுப்பவர் இவரே. இதுவே ஞான அமிர்தம் ஆகும். சாஸ்திரங்களின் ஞானத்தை அமிர்தம் என்று கூற முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஒரு பாபாவின் கவர்ச்சியில் வந்து மனமுள்ள மலராக ஆக வேண்டும். தன்னுடைய இனிமையான தந்தையை நினைத்து தேக அபிமானம் என்ற முள்ளை எரித்து விட வேண்டும். இரண்டாவது, இந்த வைரம் போன்ற பிறவியில் அழியாத வருமானத்தை சேமிக்க வேண்டும். கிளிஞ்சல்களுக்காக இதை இழக்கக்கூடாது. ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். ஒரே ஒருவரின் தொடர்பில் இருக்க வேண்டும். வரதானம். பிராமண வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சி என்ற சத்துணவை உண்ணக்கூடிய, மகிழ்ச்சியை பகிர்ந்தளிக்க கூடிய அதிர்ஷ்டசாலி ஆகுக.
விளக்கம்: இந்த உலகத்தில் பிராமண குழந்தைகளாகிய உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில்தான் உங்கள் அனைவருக்கும் பாப் தாதாவின் மன சிம்மாசனம் கிடைக்கிறது. எப்பொழுதும் மகிழ்ச்சி என்ற சத்துணவை உண்ணுகிறீர்கள் மற்றும் மகிழ்ச்சியை பகிர்ந்தளிக்கிறீர்கள். இந்த சமயம் நீங்கள் கவலையற்ற மகாராஜாக்கள். அத்தகைய கவலையற்ற வாழ்க்கையை முழு கல்பத்திலும் வேறு எந்த யுகத்திலும் கிடைக்காது. சத்யுகத்தில் கவலையற்றவராக இருப்பீர்கள், ஆனால் அங்கே ஞானம் இருக்காது. இப்போது உங்களுக்கு ஞானம் உள்ளது. எனவே உங்கள் மனதில் இருந்து வெளிப்படுகிறது, என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை. ஸ்லோகன்: சங்கம யுகத்தின் சுயராஜ்ய அதிகாரிகள்தான் உலக ராஜ்ய அதிகாரி ஆவார்கள். ஓம் சாந்தி.